இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. மகேஷ் பத்தி உன்கிட்ட ஒன்னு சொல்லணும். அக்கா, வேற ஏதாவது பேசலாமா? ஏன்? அவனை பத்தி பேசுறதுக்கு எனக்கா இருக்கு? அவனை மறக்கணும், அது மட்டும்தான் என்னோட ஒரே நோக்கம். அஞ்சலி, அவன் முன்ன மாதிரி இல்ல, ஏதோ மாறி இருக்கான்னு எனக்கு தோணுது. நீயே யோசிச்சு பாரு, அன்னைக்கு அந்த மில்லுல என்ன கடத்தி வச்சிருக்கும் போது அவன் நீ சொன்ன மாதிரி நல்லவன் மாதிரி நடிக்கிறான்னா உன்னை மட்டும் காப்பாத்திருக்கணும்ல, என்னையும் காப்பாத்தினா. அதுவும் இல்லாம நான் அவருக்கு போன் பண்ணி நன்றி சொன்னேன். நமக்குள்ள எதுக்கு நன்றின்னு சொன்னான். நான் அஞ்சலி கிட்ட பேச மீட் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கேன், நீங்களாச்சும் ஒரு வாட்டி சொல்லுங்கன்னு சொன்னான். நீ அவனை மீட் பண்ணியா? அக்கா, அவன் டெய்லி சாரி சொல்லிக்கிட்டு இருக்கான். மன்னிக்கிற தப்பாக்கா அவன் பண்ணிருக்கிறது? நீ கொஞ்சம் யோசிச்சு பாரு. இப்ப அவன் நல்லவன் மாதிரி நடந்துகிட்டா அவன் செஞ்ச தப்பெல்லாம் சரியாயிடுமா? இந்நேரம் சத்யாவை புதைச்ச இடத்துல புல்லு முளைச்சிருக்கோம்க்கா. அவன் ஒரு கலகாரன், சைக்கோ, மாறவே மாட்டான். அவன்கிட்ட பட்ட கஷ்டத்தெல்லாம் உங்ககிட்ட சொல்லும் போது அது ஒரு தகவலாதான் உங்களுக்கு தெரியும். ஆனா நான் என்னெல்லாம் அனுபவிச்சிருக்கேன், என்னால எதையும் மறக்க முடியாது. இந்த பாரஞ்சலி, நீ சொல்றதெல்லாம் எனக்கு புரியுது. அப்ப ஏதோ அவன் தப்பான எண்ணத்துல இருந்திருக்கான். ஒரு வாட்டி அவனுக்கு வாய்ப்பு கொடுத்து பார்க்கலாம்ல. அக்கா, அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது. ஒரு 2 நாளைக்கு முன்னாடி கூட என் கண்டுபிடிப்புக்காக இன்வெஸ்ட் பண்றேன்னு செக் எடுத்து நம்ம வீட்டு கூட வந்தான். அக்கா, புது புது ட்ரிக்கா கண்டுபிடிப்பான். ஆனா நான் எதுக்குமே மயங்க மாட்டேன். இப்ப வரைக்கும் நான் ஏமாந்ததெல்லாம் போதும்க்கா. இப்ப வந்து அவன் என் கண்ணு முன்னாடி நிக்கும் போதெல்லாம் அவன் கூட வாழ்ந்த நரகமான வாழ்க்கை இருக்குல்ல, அதுதான்க்கா எனக்கு தோணுது. அஞ்சலி, அஞ்சலி, இந்த பாரு, உன்னோட வலி எனக்கு புரியுது. பிறக்கும் போதே யாரும் கெட்டவங்களா பிறக்க மாட்டாங்க அஞ்சலி. வாழற சூழ்நிலை தான் அவங்கள அப்படி மாத்தி வைக்கும். தப்பு பண்றது சகஜம் தானே. ஆனா பண்ணது தப்புன்னு புரிஞ்சுக்கிட்டு அவன் திருந்தி வரும்போது அவனுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கறதுல எந்த தப்பும் இல்லையே. நீ ஒரு வாட்டி அவனை மீட் பண்ணு. ஷோ அக்கா, எனக்கு புரியாது. நான் சேர்ந்து வாழ்றதெல்லாம் முடியாதுக்கா. ஏய், என்னாச்சு? ஏய், உட்கார் நீ முதல்ல. என்னாச்சு? அக்கா, அவனை பத்தி நினைச்சாலே தலையெல்லாம் சுத்துது. சரி சரி, நீ டென்ஷன் ஆகாத, நீ ரிலாக்ஸ் ஆரு. சாப்பிட்டியா? சாப்பிட்டேன். டேப்லெட்ஸ் எல்லாம் சாப்பிட்டியா? டேப்லெட் எல்லாம் முடிஞ்சிருச்சு. என்ன அஞ்சலி, இந்த மாதிரி நேரத்துல இவ்ளோ கேர்லெஸ்ஸா இருக்க நீ? முதல்ல நம்ம ஹாஸ்பிட்டல் போய் செக்அப் பண்ணிட்டு வந்துடலாம் வா. வீட்ல யாருக்கும் தெரியாம நான் பாத்துக்கிறேன், சரியா? வா 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 வா, பாத்து. வா.